வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏய், நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? சாப்பிடல நீ? நான் அப்பவே சாப்பிட்டேன். ஏன் வேலையாளுங்கெல்லாம் எங்க? அவங்க எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆமா, நம்ம எல்லாரும் இங்க இருக்கோம். கபில் எங்க ஆளை காணோம்? அவன் எங்கேயா உட்காந்து கேம் விளையாடிட்டு இருப்பான். டேய், கவின் எங்க இருக்கான்னு கேக்குற, நீ பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. ஒருவேளை ரூம்ல இருப்பானோ? கவின், டேய் கவின். பேராண்டி, நான் இங்க தான் இருக்கேன். கேம் விளையாடிட்டு இருக்கேன். இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன் அவனை. ஓ ச்சே ச்சே. கவின், டேய் கவின், வா சாப்பிடலாம், வாடா. இருங்க பாட்டி, இன்னும் லாஸ்ட் 10 பாயிண்ட்ஸ் தான் போட்டுட்டா நான் தான் கேம்ல வின்னு. சாப்பிட கூப்பிட்டா உடனே சாப்பிட வராம எப்ப பார்த்தாலும் போன்ல கேம் விளையாடுறதே உனக்கு வேலையா போச்சு. குடிங்க, என் கூட வா. வாங்குற வா. பாட்டி உட்காரு. நான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கேட்டிருந்தேன். எங்க? இதெல்லாம் கரெக்டா கேட்பான். இதோ பவுல்ல இருக்கு, நானே பரிமாறுறேன். நல்லா சாப்பிடு. போதுமா? போதும். விக்ரம், என்னாச்சுப்பா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. டேய், உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா. நீ மனசுல எதையோ ஒன்று வச்சுக்கிட்டு தான் அப்படி எல்லாம் பேசுற. என்ன விஷயம் சொல்லு. இல்லப்பா, இந்த சின்ன பொண்ணு, அதான் இந்த நிலா, அவளை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பா என்ன பத்தானே யோசிக்கணும். எதுக்கு அந்த நிலவை பத்தில யோசிக்கிறாரு? என்னாச்சு விக்ரம்? ஏன் அந்த குழந்தைய பத்தி நீ யோசிச்சுட்டு இருக்க? இல்லம்மா, பாவம் அந்த பொண்ணு. இவங்க விளையாட்டுத்தனமா பண்ணாதால அவ பயந்து போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுற அளவுக்கு ஆயிருக்கு. அந்த பொண்ணு ரொம்ப கெட்டிக்காரியான பொண்ணுமா. நிலாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன அப்பா நிலவை பிடிக்குதுன்னு சொல்றாரு? அழகா பேசுவா, ரொம்ப நல்ல பொண்ணு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்களா? இப்ப அந்த குழந்தை எப்படி இருக்குன்னு எதுவுமே தெரியல. அதான் மனசுக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. விக்ரம், ஏதோ நடந்து போச்சுப்பா. இதுக்கு மேல நாம என்னப்பா பண்ண முடியும்? அந்த குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாது. அத நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத. நான் அந்த குழந்தைக்காக மட்டும் யோசிக்கல பாட்டி, அவங்க அம்மாவை பத்தியும் யோசிக்கிறேன். அன்னைக்கு ஒரு நாள் அவங்க கவினை திட்டாங்கிறதுக்காக நம்ம எல்லாரும் எப்படி கொதிச்சு போனோம். ஆனா இப்போ அந்த குழந்தை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுற அளவுக்கு போயிருக்கு. அதை நினைச்ச அவங்க அம்மாவுக்கு எவ்வளவு வலி இருந்திருக்கும். நீ சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா. அதுக்காக நம்மால எதையும் மாத்தி பண்ண முடியாதேப்பா. இல்லப்பா, அந்த குட்டி பொண்ணு நிலா இப்ப எப்படி இருக்கான்னு நேர்ல போய் பார்த்து அப்படியே நம்மளாலான தப்புக்கு அவகிட்ட மன்னிப்பு கேட்டு வந்துடலான்னு நினைக்கிறேன். என்னது மன்னிப்பா? என்ன வண்டி நம்ம பக்கம் திரும்புது? நீ நினைச்சதுதான் விக்ரம் நானும் நினைச்சேன். சாரி கேக்குறது தான் சரி. தெரிஞ்சு நடந்துச்சோ இல்ல தெரியாம நடந்துச்சோ, தப்பு தப்பு தான். அதுக்காக மன்னிப்பு கேட்கறதுல ஒண்ணு குறைஞ்சு போயிட போறது இல்ல. அதாம்மா, நானு பிரீத்தி கவின் 3 பேரும் போய் அவங்க அம்மாவை பார்த்து அவங்க கிட்டயும் அந்த குழந்தைகிட்டயும் சாரி சொல்லிட்டு வரணும். ஐயோ, அந்த குழந்தைக்கு இப்படி ஆனதுக்கு நானுமே ரொம்ப ஃபீல் பண்ண விக்ரம். போலாம் விக்ரம்,
டியூட் என்ன டியூட் எனக்கு சப்போர்ட்டா இருப்பீங்கன்னு பார்த்தா அந்த பக்கம் போறீங்க யூட்டன் பண்ணி வாங்க இந்த பக்கம்